அன்பானவர்களே, அன்பு வணக்கங்கள். உங்கள் உள்ளத்தில், உங்களுடைய அகத்தில் ஆண்டவனுடைய குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த குரலை நீங்கள் கேட்காமல் ஊர் உலகமெல்லாம் ஆண்டவனை தேடி அலைகிறீர்கள். ஆண்டவன் என்ன சொல்கிறார்? நான் உங்களோடு நிமிடந்தோறும் விடாமல் பேசி வருகிறேன். நான் உங்களோடு நிமிடந்தோறும் விடாமல் பேசி வருகிறேன். நீங்கள் பேசிக்கொண்டே இருப்பதால் என்னுடைய குரல் உங்களுக்கு கேட்கவில்லை. அவ்வளவுதான். நான் உங்களுக்குள்ளேயே தான் இருக்கிறேன். உங்களோட பேசுகிறேன், உங்களை வழி நடத்துகிறேன், உங்களுக்கு ஆலோசனைகளை தருகிறேன். ஆனால் நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள். எதை பேசினே இருக்கோம்? மனம் பேசிக்கொண்டே இருக்கிறது, நினைத்துக் கொண்டே இருக்கிறது, சிந்தனை செய்து கொண்டே இருக்கிறது, கற்பனையிலே வாழ்கிறது. அதனால் உங்கள் அகத்தில் இருக்கின்ற ஆண்டவனுடைய குரல் உங்களுக்கு கேட்பதில்லை. இறைவன் என்பது ஒரு மாபெரும் சக்தி, ஒரு ஆற்றல். அது வெளிச்சமாக இருக்கிறது, அதிர்வாக இருக்கிறது. தாய்மானவர் என்ன கூறுகிறார்? ஒளி ஒளி எல்லாம் ஆனாய் நீயே இறைவா. வெளிச்சமாக இருக்கிறாய், சப்தமாக இருக்கிறாய் என்று கூறுகிறார். இந்த உலகம் முதல் முதல் தோன்றிய போது வந்த முதல் ஓசை, அந்த ஓசைக்கு ஆதி ஓசை என்று பெயர். இந்த ஆதி ஓசையை ஆங்கிலத்தில் காஸ்மிக் சவுண்ட் என்று கூறுகிறார்கள். பிரிமார்ஷியல் சவுண்ட். இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? பிரணவநாதம். இந்த பிரணவநாதத்தினுடைய விளக்கங்களை தகப்பனுக்கே பிள்ளை எடுத்து கூறியதாக ஒரு கதையும் இருக்கிறது. அப்போ பிரபஞ்சம் முழுவதும் இருப்பது இறைவனை தவிர வேறு இல்லை. நீக்கமர நிறைந்திருக்கின்ற பரிபூர்ண ஆனந்தமயமானவன் சொல்றோம் இல்லையா? அவன் இல்லாத இடமே இல்லை, அவன்தான் உலகத்தினுடைய எல்லை என்று சொல்றோம் இல்லையா? எல்லாம் சொல்றோம், எல்லாம் தெரியுது. ஆனா அது எங்க இருக்குது என்ற முயற்சியை செய்வதே இல்லை. கடற்கரை ஓரத்தில் போய் உட்கார்ந்தீங்கன்னா அந்த அலை அடித்து வருகின்ற ஓசையை உன்னிப்பாக கவனித்தீர்களானால் அது எப்படி வரும்னா ஓ அப்படிதான் வரும். தனியா போய் உட்கார்ந்து பாருங்க. இயற்கையை ரசிக்க தெரிந்தவனுக்கு இறைவனை பார்க்க தெரியும். நீர்வீழ்ச்சி மேல இருந்து கீழே ஊத்துது பாருங்க, அதனுடைய ஓசையை உன்னிப்பாக கவனித்தீங்கன்னா பிரணவநாதம் தான். காற்று வேகமா அடிக்குது, அது ஓசையை உன்னிப்பாக கவனித்தீங்கன்னா பிரணவநாதம் தான். மரங்கள் அசைகின்ற ஓசையும் பிரணவநாதம் தான். கடல்ல இருக்கிற சங்கு எடுத்து காதில் வச்சீங்கன்னா அதே பிரணவநாதம் தான். ஓம். இதைத்தான் எல்லா மதமும் கூறுகிறது. இறைவன் என்பவன் ஒலி வடிவாக, சப்தமாக, குரலாக இருந்து கொண்டிருக்கிறான். இந்து மதம் அதை ஓம் என்கிறது, கிறிஸ்துவ மதம் அதை ஆமின் என்கிறது, இஸ்லாமிய மதம் அதை ஆமின் என்கிறது, சீக்கிய மதம் ஓங்காரம் என்கிறது, ஓம்காரம். நேபாளியர்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? திபெத்தியர்கள் ஓம் பேமசி என்று சொல்கிறார்கள், ஓம் மணி பத்மே என்று சொல்கிறார்கள். இப்படி இறைவன்
வெளிச்சமாக, ஒளியாக, சப்தமாக எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் இருக்கிறான். இயற்கையிலும் இருக்கிறான். அவனே உங்களுக்குள்ளேயும் இருக்கிறான். ஒரு ஒளியை, ஒரு சத்தத்தை நீங்கள் மண்ணில் செலுத்தினால், நீரில் செலுத்தினால், அந்த மண்ணிலோ நீரிலோ வரி வடிவம் ஏற்படுகிறது. அந்த சத்தத்திற்கு, அந்த ஒலிக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது. மந்திரங்கள் என்று சொல்வது, மந்திரங்களை ஓத 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 நீங்க நீரில மந்திரங்களை ஓதிட்டு இருந்தீங்கன்னா வரி வடிவமாக சில ஓவியங்கள் உருவாக்குறது. இதைத்தான் சுவிட்சு நாட்டு விஞ்ஞானி கண்டுபிடித்து உலகிற்கு காட்டினார். அந்த ஓசை இறைவன், ஆண்டவன், கடவுள், பரம்பொருள், பரமபிதா, பரமசிவன் என்று சொல்கிறீர்களே, அந்த ஓசைதான் உங்களுடைய அடிநாதம், அவனுடைய குரல். அந்த குரல் உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. 2 காதை மூடுங்க, 2 மூக்க மூடுங்க, கண்ணை மூடுங்க, உள்ள மனசை உள்ள போங்க. அங்கிருந்து அடி வயிற்றிலிருந்து உங்களுக்கு மணிபூரகத்திலிருந்து ஓ சத்தம் வரும். வெளியே போட்டு கேட்கறது இல்ல. தனிமையில உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரம் உங்களுடைய உள்ளே இருக்கின்ற ஒலியை நீங்கள் கேட்க ஆரம்பித்தால் உடல் முழுவதும் அந்த ஒலி அதிர்வு அலைகள் ஏற்பட்டு அது மூளைக்கு சென்று உங்களை ஒரு மகிழ்ச்சிக்காக, சந்தோஷமாக, ஆனந்தமாக, இன்பமாக, பேரின்பமாக, பரவசமாக உங்களை மாற்றுகிறது. இறைவன் உங்களுக்குள்ளேயே இருந்து கொண்டிருக்கிறான். அந்த இறைவனுடைய குரல் உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. இதை கண்டு உணர்ந்து தெளிவு பெறுவதற்கு பெயர்தான் ஆன்மீகமே தவிர வேறு அல்ல ஆன்மீகம். ஆண்டவனுடைய குரலை யார் அறிந்து கொள்கிறாரோ, யார் தெரிந்து கொள்கிறார்களோ, யார் கேட்கிறார்களோ அவனே ஒரு முழுமையான ஆன்மீகவாதி. முயற்சி செய்யுங்கள். தினந்தோறும் ஒரு 10 நிமிடம் தனிமையில் அமர்ந்து 2 காது, 2 மூக்கு துவாரம், 2 கண், 6 துவாரங்களை மூடிக்கொண்டு, நீங்கள் வாயை மூடிக்கொண்டு 7 துவாரங்களை மூடிக்கொண்டு உள்ளே மனசை செலுத்தினால் அடிநாதமானது சிறிது சிறிதாக அந்த ஓசை நாளாக நாளாக பெரிதாக மாறும். 24 மணி நேரம் அந்த ஓசை உங்களுக்குள்ளேயே ரீங்காரமிட்டு கொண்டிருக்கும். உங்களை படிப்படியாக உயர்த்தி வல்லவனாக, ஆற்றல் மிக்கவனாக, சக்தி மிக்கவனாக, அறிவு உயர்ந்தவனாக, சிந்தை தெரிந்தவனாக, சித்தனாக நீங்கள் மாறலாம். புரிந்து கொண்டீர்களா? சந்தோஷம்.